Hi, it's Thursday night. Thursday night தான் எடுத்த vlog இது. அன்றைக்கி நைட்டுக்கு எந்த மாவுமே இல்லை. ஸோ வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சாச்சு. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் கேரட் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வெர்டிக்கலாக கட் பண்ணியிருந்தேன். மீன் மேக்கர் ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால சரி கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே டபுள் பீன்ஸும் ஊற வச்சுருந்தேன், பட் அப்போதைக்கு இல்லை, மறுநாளைக்கு நான் செய்யலான்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த குக்கரில் ஃபுல்லாக ஆகிடும். 200 கிராம் ரைஸ் தான் இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாக வந்துடும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோன்னா ஃபுல்லாக வந்துடும். எனக்கே அந்த குக்கர் கொஞ்சம் பயமாக இருக்கும். இதில் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம என்ன தான் செஞ்சாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எனக்கு இவங்க இப்படி தான், இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி தோணும். இது ஒரு சின்ன ஒரு சட்டுன்னு இது என்னமோ மைண்டில் தோணுச்சு, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 250 சம்திங் வந்துச்சு. 6 கண்டெய்னர்ஸ் வரும். நான் இந்த 2 டைம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த பாக்ஸஸ்லாம். கண்டெய்னர் நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக. ஃபைனலாக வந்து புதினா நான் போட்டிருந்தேன், புதினா இருக்கிறதுனால. அது இல்லாத பட்சத்தில் நான் கொத்தமல்லி தழை போட்டுருவேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்கும், ரைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இது 3 விசில் வரைக்கும் நான் அதுக்கிட்டே வர மாட்டேன். ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவேன். குக்கர் வாங்கணும்னு ஐடியா பண்ணி நிறைய வாட்டி ஷாப் போயிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அங்கே போனால் வேறு ஏதாவது பாத்திரம் இருக்கும், அது ரொம்ப பிடிச்சி நான் எடுத்துருவேன். அப்புறம் குக்கருக்கான அமௌண்ட்டை அதில் கொடுத்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். நைட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ரைத்தா மட்டும் தான் செஞ்சுருந்தேன். எக் ஆம்லேட் கேட்பாங்க, பட் நான் ரைத்தா மட்டும் தான் செஞ்சுருந்தேன்.